தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகசித்ரா. ஒரு நபர் திருமணம் பற்றிய தன்னுடைய சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு மருத்துவ ஆலோசகர் ஒரு இடத்துல போயிருப்பாங்க. அவங்ககிட்ட போய் லவ் மேரேஜ் பெஸ்ட்டா? அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா? ஒருவேளை லவ் மேரேஜ் தான் பெஸ்ட் அப்படின்ற பட்சத்துல எதுக்காக லவ் பண்ணவங்க நெக்ஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் போய் பண்ணிக்கிறாங்க? இல்ல அவங்களுக்குள்ளாக எதற்காக பிரேக்கப் ஆகுது? அப்படி பிரேக்கப் ஆனாலும் கூட அவர்கள் யார விட்டு போனாங்களோ அவங்களுடைய ஸ்பாவங்களுடைய ஒருத்தரை ஏன் செலக்ட் பண்றாங்க? அப்படின்ற மாதிரி நிறைய விதமான கேள்விகளுக்கு பதில தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரிடத்துல போயிருப்பாங்க. அப்படி போகும் பொழுது அந்த மருத்துவ ஆலோசகர் இவருக்கு ஒரு செயல்பாட்டின் மூலமாக அதை விளக்க விரும்பி என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கோதுமை நெல் இருக்கக்கூடிய 2 விதமான வயல் பகுதிகளை சுட்டிக்காட்டி அந்த ஒரு செயல்பாடை விளக்க விரும்புவார். சோ முதலாவதாக கோதுமை வயலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நல்ல விளைந்த நிலையில் இருக்கக்கூடிய கோதுமை பறிச்சு வரும்படி சொல்லுவாரு. சோ அப்படி அவர் போகும் பொழுது முதல் வரிசையிலே வந்து அவர் நினைச்ச அந்த கோதுமை கிடைச்சிடும். இருந்தாலும் கூட இங்க இருக்கிறத விட இன்னும் பெட்டரான ஒரு கோதுமையை அடுத்த வரிசையில கிடைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை பறிக்காமல நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அந்த கோதுமை வயல் இருக்கக்கூடிய கடைசி வரைக்கும் போயிருவாரு. அப்பதான் அவருக்கு அந்த ஒரு ஞாபகம் வரும். அதாவது அந்த மருத்துவ ஆலோசகர் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, போகும் பொழுதே பறிச்சுட்டு போயிடணும். நீங்க ஃபுல்லா தேடிட்டே போயிட்டு திரும்பவுமாக வந்து பறிச்சுட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அப்ப என்ன பண்ணுவாருன்னா, கடைசியாக கையில எதுவுமே இல்லாம அந்த மருத்துவ ஆலோசகரை போய் சந்தித்து நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லுவாரு. அப்பதான் அந்த மருத்துவ ஆலோசகர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இரு தரப்பட்ட மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஏகப்பட்ட அதாவது ஈகோ கிளாஷஸ் அண்ட் கம்பாரிசன்ஸ் அவங்களுக்குள்ளாக நிறைய கோபதாபங்கள் இருக்கும். ஆனா அவங்க வந்து ஒன்ன விட ஒண்ணு பெஸ்ட்டாவும் பெட்டராவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையில பல மாற்றங்களை கொண்டு வர விரும்பி அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இருந்தாலும் கூட எனக்கு இன்னும் புரியலை அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்லும் பொழுது மருத்துவ ஆலோசகர் மீண்டுமாக நெற்கதிர்கள் இருக்கக்கூடிய அந்த வயல் பகுதியில போய் ஒரு நல்ல வளர்ந்த நிலையில இருக்கக்கூடிய நெற்கதிரை பறிச்சு வரும்படி சொல்லுவாரு. ஆனா அவர் போன தடவை மாதிரி ஒன்னோட ஒண்ணு பெட்டரா இருக்கிறபடி செலக்ட் பண்ண தன்னுடைய நேரங்களையும் தன்னுடைய காலங்களையும் அவர் வந்து விரயமாக்காம உடனே பறிச்சுட்டு வந்துருவாரு. இப்ப அந்த மருத்துவ ஆலோசகர் கேட்பாரு, இப்ப நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க? அதுவும் இல்லாம உங்க கையில கிடைச்சதே நீங்க திருப்தி ஊட்டுறது அப்படின்ற மாதிரி நீங்க பறிச்சுட்டு வந்துட்டீங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப அவரு, இதுக்கு முன்னதாக நீங்க சொன்ன விஷயத்தால என் கையில எதுவுமே இல்லாம போயிடுச்சு. இப்ப வந்து நான் நெக்ஸ்ட் பெட்டர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகாம என்னுடைய கையில கிடைச்சதே எனக்கு பெட்டரா நான் நினைச்சிட்டு பறிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போலதான் நிறைய நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களையும் பெஸ்ட் அப்படின்றத தாண்டி பெட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகும்பொழுது அவங்க நிறைய விஷயங்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே எந்த விதமான ஈகோ மற்றும் கம்பாரிசன், கோபம் இதெல்லாம் இல்லாம அவர்களுக்குள்ளாக அவங்க அவங்களுடைய விஷயங்களை விட்டு கொடுத்து செல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்வும் நல்ல முறையில இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நன்றி.